ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஆம்லேட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, ஒரு கேரட், கொஞ்சமாக கேபேஜ் எடுத்துக்கோங்க, 2 பீன்ஸ் எடுத்துக்கோங்க, 3 எக் எடுத்துக்கோங்க. சோயாவை சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ சோயாவை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, இப்போ அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நாங்கள் 3 எக்கு எடுத்துருக்கனால கொஞ்சமாக குவான்டிட்டிஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டிஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேரட், கேபேஜ், பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்குனிங்கனாலே போதுமானது. வெஜிடபிள் ஆம்லேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. யாருனாலும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்காது, நார்மலாக இருக்கும், ரொம்ப பசிக்காது. இப்போ நம்ம நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங்கில் கொடுத்திங்கன்னா ஸ்நாக்ஸாக கொடுத்தாலுமே அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது ரொம்ப ஈஸியானது தான். இதில் வந்து வேணும்னா நம்ம கேப்சிகம் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிறப்பே 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது நம்ம வதக்குனதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அதை ஆற வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம எக்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சோயாவை வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவுமே இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தோசை தவாவை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை தவாவில் வந்து நம்ம எக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஊற்றிட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு பெப்பர் பவுடரும் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. பெப்பர் வந்து நம்மளோட கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ பெப்பர் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் குறையும். ஸோ அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற காய்கறிகள் வச்சே நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆம்லேட் வந்து பாயில் ஆனோடனே அதை திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஈஸியான டேஸ்டியான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.